ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் நீங்கள் ஐடி ஜாபில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா சில ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்டெப்ஸ்க்கான ரோட் மேப் தான் இது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கனாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு வந்து ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இந்த ரோட் மேப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், ஃபண்டமெண்டல்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ்னால் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் வந்து இன்டர்மீடியட் லெவலில் வந்து நீங்கள் வந்து இருக்கணும். பிகாஸ் எதனாலனா அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்க லூப் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா அந்த சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாவில் C++, பைத்தான் இதில் எதுலையாச்சும் ஒன்றுத்தையாவது நீங்கள் வந்து இன்டர்மீடியட் லெவலில் இருக்கணும். பிகாஸ் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் டிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா அரேஸ் டு ட்ரீஸ் இல்லை ஹீப் வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். பிகாஸ் ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இன்டர்வியூ கொஷின்ஸ்லையும் வந்து கேட்பாங்க. பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து ட்ரீஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அரேஸ்லேருந்து ட்ரீஸ் இல்லை ஹீப் வரைக்கும் நீங்கள் கம்ஃபர்டபுள் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அண்ட் தென் வந்து சிஸ்டம் டிசைன் வந்து எல்எல்டி ஹெச்எல்டி ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன், அண்ட் தென் லோட் பேலன்சிங், அண்ட் தென் ஸ்கேலிங், எப்படி ஒரு அப்ளிகேஷன் வந்து லோட் பேலன்சிங் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஸ்கேல் பண்ணுறது அப்படின்ற லெவலுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் வந்து சிஎஸ் பேசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் டேட்டா பேசஸ், அண்ட் தென் ஊப்ஸ் அதில் டிசைன், பேட்டர்ன் டிசைன், இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ப்ராப்ளம் சால்விங் செகண்ட் ஸ்டெப். ஸோ ஃபண்டமெண்டல்ஸில் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் செகண்ட் ஸ்டெப்க்கு மூவ் ஆகலாம். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் சைட் பை சைடு இந்த கான்செப்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் லீட் கோட், ஹேக்கர் ரேங்கில் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் இன்டர்வியூ கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த லீட் கோட், ஹேக்கர் ரேங்க் கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து ஈஸி மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சாலே ஓரளவுக்கு ஓகே. பிகாஸ் ஹார்ட் லெவலுக்கு வந்து போகலாம், பட் ஈஸி மீடியமில் வந்து முதல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டேரெக்டாக நிறைய பேர் வந்து ஹார்ட் லெவலுக்கு வந்து போவாங்க. ஸோ ஹார்ட் லெவல் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஈஸி மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ண லேர்ன் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் மேக்ஸிமம் இன்டர்வியூஸில் வந்து எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஹார்ட் லெவல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஈஸி மீடியம் லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் வந்து நிறைய கோடிங் கான்டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் அல்காரிதமிக் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அதில் தான் டெவலப் ஆகும். அதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க, அந்த கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்ன வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து செல்ஃபாக வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு வந்து அல்காரிதம் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்யூமே வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் முன்னாடியே வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்யூமே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ஒரு ரெஸ்யூமேவை தான் ஃபஸ்ட் வந்து ஹெச்ஆர் வந்து பார்ப்பாங்க. அதில் வந்து இந்த கேண்டிடேட் வந்து சூட்டபிளாக இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுறப்போ ஒரே ஒரு பேஜ் தான் கிரியேட் பண்ணணும். பிகாஸ் அந்த ஒரு பேஜில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கணும். நீங்கள் 2-3 பேஜ்லாம் கிரியேட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஹெச்ஆரும் வந்து திருப்பிலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இருக்காது. ஸோ வந்து ஒரே பேஜ்லேயே வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்கணும். அண்ட் தென் கீவேர்ட்ஸ் அண்ட் அவாய்ட் அன்வான்ட் டீட்டெயில்ஸ். பிகாஸ் கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேட்சபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைத்தானுக்கு வந்து ஓப்பனிங் போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு ஜாவா கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து உங்கள் ரெஸ்யூமே வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ கீவேர்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக அந்த ஸ்கில் செட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கணும். அண்ட் தென் அவாய்ட் அன்வான்ட் டீட்டெயில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மந்தமே இல்லாமல் ரெஸ்யூமேல வந்து பொய் சொல்கிறது. அண்ட் தென் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த ஹாபி வந்து எனக்கு இது தெரியும் அது தெரியும் சம்திங் அவங்களுக்கு வந்து அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து தேவையப்படாது. நீங்கள் அதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் வந்து ரெஸ்யூமே வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நெட்வொர்க்ன்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் தென் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் தென் ரெஸ்யூமே நீங்கள் என்ன தான் பண்ணியிருந்தாலும் இந்த நெட்வொர்க் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எதனால் அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல்லாம் வந்து லிங்க்டின்ல கிட்ஹப்லலாம் நல்லா கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஹெச்ஆர்ஸே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் வந்து யாராச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலை ஷேர் பண்ணி ஒரு வந்து ப்ரொஃபஷனல் ஒரு மெசேஜ் வந்து கொடுத்து இந்த மாதிரி நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் உங்கள் ப்ரொஃபைல் வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்களோட கிட்டப் அக்கௌண்ட் அண்ட் தென் லிங்க்டின் அக்கௌண்ட்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். சப்போஸ் அதை ஒழுங்காக நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தே அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே, இந்த கேண்டிடேட் வந்து சூட்டபுளான ஆள் கிடையாது, இவர் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் வந்து நல்லா அழகாக வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்கள் ப்ரொஃபைலே வந்து எல்லாத்தையும் சொல்லும், இந்த மாதிரி இந்த கேண்டிடேட்டுக்கு இந்த ஸ்கில்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் தென் என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரொஃபைலே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து உங்கள் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஆர்எல்ஸ் வந்து நான் லிங்க்டின் அக்கௌண்ட்டே வச்சிடல அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து நெட்வொர்க்கில் இன்னொன்று என்னென்னா ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் கம்பெனி வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் இல்லை அமேசானில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கம்பெனி வெப்சைட்லாம் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. பிகாஸ் அவங்க வந்து ஓப்பனிங் தினமும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
அதெல்லாம் நீங்க பார்த்து வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நாக்குரிலலாம் வந்து எல்லா ஜாப்க்கும் அப்ளை பண்ணுங்க. எனக்கு இது சூட்டபிளா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அத வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. எல்லாமே சூட்டபிளா இருக்கும், இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. நீங்க எய்தர் ஆர் நாட் நீங்க என்ன செய்யணும், நீங்க வந்து அப்ளை பண்ணிடுங்க. சப்போஸ் நான் எப்படி சொல்றேன்னா, அன்வான்டடா நீங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது, இல்ல நீங்க ஃப்ரெஷர் கேட்டிருக்காங்கன்னா, அதுல வந்து ஸ்கில்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா கூட சரி ஓகே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அது வந்து நீங்களாவே வந்து நீங்க எதுவும் முடிவு பண்ணிக்காதீங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க. அண்ட் தென் வந்து டார்கெட் கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து நான் டார்கெட்டாக வச்சிருக்கேன். நான் ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு டார்கெட்டாக நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, அதில் இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் என்ன நடக்குது, எப்படி வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க, ப்ரீவியஸாக எப்படி இன்டர்வியூலாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும். பிகாஸ் அது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா டைப் ஆஃப் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ், அதாவது எந்த மாதிரியான இன்டர்வியூ, அதில் எத்தனை டெக்னிக்கல் ரவுண்ட் கேட்குறாங்க, எத்தனை பிஹேவியரல் ரவுண்ட் கேட்குறாங்க, எத்தனை மேனேஜர் ரவுண்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அதில் செக் பண்ணிக்கணும். அண்ட் தென் வந்து டெக் ஸ்டாக், அதான் என்ன டெக் ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியும் வந்து நிறைய டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன டெக் ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ஆஸ்ட், பிகாஸ் கிளாஸ் டோர் ஆம்பிஷன் பாக்ஸ்ன்ற வெப்சைட்லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இன்டர்வியூஸ் வந்து எந்த லெவல் ஆஃப் ஹார்டா இல்லை வந்து ஈஸியாக இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் அதே மாதிரி வருமானு கேட்டால் நம்ம அப்படி சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரி வந்து இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, சிஸ்டம் டிசைனில் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எனக்கு டிஎஸ்ஏல வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ரெஃபரல்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் லிங்க்டின்லையோ இல்லை எதுலையோ ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் போயிட்டு இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் லிங்க்டின் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் டார்கெட் கம்பெனிஸில் யாராச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட இந்த மாதிரி எனக்கு ரெஃபர் பண்ணுங்க, நான் வந்து இந்த ஸ்கில்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எனக்கு இந்த ஸ்கில் செட்ஸ்லாம் இருக்குது, நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஸோ கம்மிங் டு டிஎஸ்ஏ ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் என்னன்னா வந்து கம்மிங் சண்டே நாங்கள் 1 டிசம்பர் 2024 அப்போ வந்து ஒரு டிஎஸ்ஏ ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ டிஎஸ்ஏ பற்றி நீங்கள் கேட்டுக்கலாம். ஒரு சில பேர் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து மிட் ஆஃப் தி ஜேர்னியில் வந்து இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் டிஎஸ்ஏ பற்றி, லேர்ன் பண்ணலாமா வேணாமா, இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்கலாம். அண்ட் தென் வந்து ஒரு சில டாபிக்ஸ்லாம் நாங்கள் டீச் பண்ணுவோம், அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம டிஎஸ்ஏ வந்து நம்ம லேர்ன் பண்ணலாமா வேணாமா. பட் எல்லாராலையும் லேர்ன் பண்ணலாம், டிஎஸ்ஏ வந்து எல்லாராலையும் லேர்ன் பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டிஎஸ்ஏ லேர்ன் பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்ம டிஎஸ்ஏன்றது எப்படி இருக்குது, நம்ம லேர்ன் பண்ணுறது எப்படி இருக்கும், லேர்னிங் வைஸ் வந்து நமக்கு வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.